கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 3 வசனம் 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாகிய நாம் அவரை போல வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பரம அழைப்பு என்பது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அழைப்பு. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்றால் இல்லை. நாம் உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதென்பது கூடாத காரியம். இஸ்ரவேலர்கள் அனைவரும் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். எகிப்திலிருந்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக அனைவரும் புறப்பட்டார்கள். ஆனால் கானானுக்குள் நுழைந்தவர்கள் வெகு சிலரே. அதை போலத்தான் உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் நம்மை காட்டிலும் பக்தி உள்ளவர்கள் அநேகர் காணப்பட்டாலும் அவர் கிருபையினால் தகுதியற்ற நம்மை, ஒன்றுக்கும் பயனற்றவர்களாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பெரிதான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருந்து அவரை போல வாழ்ந்து உண்மையுள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வந்து வாழ்ந்த போது நம்மை காட்டிலும் சகல கொடுமைகளை அனுபவித்தார். ஆனால் அதில் எல்லாவற்றையும் சகித்து உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரணத்தை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தில் ஜீவனுள்ளவராய் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஜீவனுள்ளவராய் நமக்காக காத்திருக்கிறார். அவர் பாத சுவடுகளை, அவருடைய அடி சுவடுகளை நாம் பின்பற்றி ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தியானித்து அதை பின்பற்றி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் போதித்த போதனையின்படி நாம் நடக்கும்போது நாமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் வாழ்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கின்றோமா அல்லது சுயநலமுள்ளவர்களாக இருக்கின்றோமா? நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் நம்மிடத்தில் வெளிப்படுகின்றதா? நம் மூலமாய் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்கிற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து அவரை போல வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரை போல வாழ்ந்து அவர் அழைத்த அழைப்பில் நிலைத்திருந்து நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள நம்மை அழைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அவரோடு நித்தியமாய் வாழ்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை கவனித்து பார்த்து உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு உம்மோடு என்றென்றும் நாங்களும் ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு உம்மோடு என்றும் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.